தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த நெல்லிக்காயில் மிட்டாய் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நெல்லிக்காயை வாங்கி நல்லா கழுவிக்கிட்டு எடுத்துக்கோங்க. அந்த பக்கெட்டில் போட்டு தண்ணியை நிறைய பிடிச்சிக்கோங்க. நல்லா கழுவிடுங்க. தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணியில் இருக்க நெல்லிக்காயை நல்லா கழுவணும். அழுக்கு போகிற மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது வீணாக போனது அடிப்பட்டது எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த நெல்லிக்கனியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அது நிறையிற வரைக்கும் தண்ணியை விட்டு, அது மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு அடுப்பில் வச்சிடுங்க. இப்போ இந்த தண்ணி நிரப்பின பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம கேஸ் அடுப்பை பற்ற வச்சிடலாம். இந்த நெல்லிக்கனி 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும், விட்டுடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே இப்படி தண்ணி ஆவி வர்ற மாதிரி இருக்கும். இந்த கட்டத்தில் அந்த நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கும். அது வெந்திருக்கா அப்படின்னு அதை எப்படி பார்க்கணுன்னா, நம்ம டைரெக்டாக கையை விடக்கூடாது. தண்ணி ரொம்ப கொதிக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஒரு ஃபில்டர் பண்ணுறதை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நெல்லிக்காயை எடுக்கணும். எடுத்து அந்த நெல்லிக்காயை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அழுத்தி பாருங்கள் நல்லா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தணும். இப்படி அழுத்தினீங்கன்னா அந்த நெல்லிக்காய் 6 பீஸாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா 6 பகுதியாக பிரிஞ்சு வரும். இப்படி வந்துடுச்சுன்னா அந்த நெல்லிக்காய் வெந்துடுச்சின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காயை இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா பிரித்து மெதுவாக பிரிக்கணும். 6 பீஸாக வர்ற மாதிரி பிரிக்கணும். நம்ம வேகமாக அழுத்திட்டோன்னா அந்த நெல்லிக்காய் நசுங்கிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. இப்படி வச்சு அழுத்துனிங்கன்னா அந்த நெல்லிக்காய் 6 பீஸாக வரணும். அந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயும் பிரிச்சுக்கோங்க. இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். இப்போ இந்த நெல்லிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அழகாக பிரித்து எடுத்துக்கிறோம். அப்படி பிரித்து எடுத்துக்கிட்ட நெல்லிக்காயை உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி பெரிய டப்பாவாக எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு இந்த நெல்லிக்காய் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா உள்ளே கொட்டிடுங்க. இப்போ இந்த நெல்லிக்காயில் 1 கிலோ நெல்லிக்காய் இப்போ நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கு 1 கிலோ சர்க்கரை அப்படியே மேலோடு போடணும். போட்டிங்கனாக்கா நீங்கள் நல்லா கிளறிலாம் விட வேணாம். அப்படியே சர்க்கரையை மேலே போட்டுக்கிட்டே வாங்க. நெல்லிக்காயில் கரண்டியே படாமல் அப்படி தூவி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் உள்ளுக்குள்ளே சர்க்கரை அதுவே இறங்கிடும். 1 கிலோ நெல்லிக்காய்க்கு 1 கிலோ சர்க்கரை இப்படி ஃபுல்லாக 1 கிலோவை அந்த டப்பாவில் மேலே வரைக்கும் கொட்டிட்டு, நம்ம கையை விட்டு கரண்டியை போட்டு கிளறவே கூடாது. அப்படியே மேலோட சர்க்கரையை கொட்டிட்டு சின்ன கரண்டியை வச்சு அந்த சர்க்கரையை மட்டும் அப்படியே லைட்டாக அழுத்தி விட்டோன்னா போதும். அது அந்த நெல்லிக்காயோட கேப்குள்ளெல்லாம் போய் அதுவே ஃபில் ஆகிடும். இப்போ இந்த டப்பாவை அப்படியே மூடி குலுக்காமல் எதுவும் செய்யாமல் அப்படியே நகர்த்தி வச்சிடணும். 3 நாளைக்கு அப்படியே இருக்கணும் டப்பா. 3 நாளுக்கு அப்புறம் இதை நான் இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். 3 டேஸ்க்கு அப்புறம் இது இப்படி இந்த சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணியாகிடுச்சு. அதுக்குள்ளே நெல்லிக்காய் இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த நெல்லிக்காவை தண்ணியே படாமல் நல்லா ஒரு ஃபில்ட்ரு பண்ணுறதால அந்த நெல்லிக்காயை நல்லா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த பாகை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அந்த சர்க்கரை தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட இதில் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா நல்லா காயாது. அதனால் நல்லா சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணி பக்கத்துலேயே ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அதில் எடுத்து காய போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி காய போட்டுருங்க. அந்த தண்ணியை நல்லா சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணணும். இதுக்கு முன்னாடி உங்கள் கையில் ஈரம் இருக்கவே கூடாது. கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா கூட அந்த எல்லா நெல்லிக்காயும் வீணாக போயிடும். நல்ல வெயில் இருக்கும்பொழுது காய வச்சுருங்க. மாடியில் கொண்டு போய் இந்த மாதிரி காய வச்சிடணும். அப்படி மாடியில் வைக்கும் பொழுது காக்கா எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை தூசி விழும். அதனால் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ஒரு ஷாலோ இல்லை ஒரு மெலிசான ஒரு கிளாத் மேலே போட்டு சைடில் கிளிப்பு போட்டுருங்க. காற்றுல பறந்து போகாமல் இருக்கும்.
இப்போ இந்த நெல்லிக்காய் 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கடகடன்னு சத்தம் கேட்கும் பாருங்கள். கையில் வந்து நல்லா உதிரியாக இருக்கும், ஒட்டவே ஒட்டாது, ஈரமே இருக்காது, நல்லா காஞ்சிருக்க மாதிரி இருக்கும். 1 கிலோ நெல்லிக்காய்க்கு 100 கிராம் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இந்த பொடி பண்ண சர்க்கரையை இது மேலே நல்லா இப்படி மேலோடு போடணும். மேலோடு போட்டு 100 கிராம் தான், 1 கிலோ நெல்லிக்காய்க்கு 100 கிராம் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படியே மேலோட எல்லா நெல்லிக்காயிலையும் அது படுற மாதிரி போட்டு அந்த கரண்டியை வச்சு நல்லா இப்படி கிளறி விடணும். சர்க்கரை பவுட்ரு வந்து எல்லா நெல்லிக்காய் மேலேயும் போய் ஒட்டிக்கும். நல்லா கிளறணும், பொறுமையாக செய்யணும், வேகமாக பண்ணால் உடஞ்சிரும். இப்போ நல்லா கிளறி விட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆகிடும். இந்த நெல்லிக்காயை தண்ணி விடாமல், தண்ணியே படாமல் பார்த்துக்கணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்பொழுதும் கையை கழுவிட்டு எடுத்தோன்னா நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி சர்க்கரை ஒட்டின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த நெல்லிக்காய் செய்யும்போது தண்ணி படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த நெல்லிக்காயை ஒரு பெரிய டப்பாவில், காற்று புகாதபடி நல்ல ஒரு பெரிய டப்பாவில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கரண்டியால் கை போட்டு எடுக்காமல் கரண்டியால் ஈரம் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்கும். எல்லாருமே உங்களோட வீட்டில் செஞ்சு பயன்படுங்க. நன்றி.